12ஆம் வகுப்பு கணிதம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகள் பயிற்சி 1.4ல் 1வது கணக்கில் சப்டிவிஷன் 2 3/x + 2y = 12 2/x + 3y = 13 கிராமர் விதி மூலமாக தீர்க்கணும். முதல்ல என்ன செய்கிறோம், இந்த 1/xன்னு இருக்குல்ல அதை ஏன்னு வச்சுப்போம், ஒய்யை பின்னு வச்சுப்போம். இப்போ இந்த சமன்பாட்டை பாருங்கள், 3 1/xக்கு பதிலாக a ப்ளஸ் 2 ஒய்க்கு பதிலாக b = 12. இன்னொரு சமன்பாடு 2 1/xக்கு பதிலாக a 3 ஒய்க்கு பதிலாக b = 13. முதல்ல டெல்டா LHSல இருக்கிற குணகத்தை மட்டும் கெழுவை மட்டும் எடுத்துக்கிறோம். 3 2 2 3 இதோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். குறுக்க பெருக்கிறோம். 3 9, இந்த பக்கம் பெருக்கினா ஒரு மைனஸ் வரும். 2 2 4, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. இது டெல்டா. அடுத்தது டெல்டா ஏ. டெல்டா ஏங்கிறது என்னன்னா, இது ஏ வரிசை, இது பி வரிசை. பி வரிசை அப்படியே இருக்கட்டும், இது அப்படியே இருக்கட்டும். ஏ வரிசை இருக்குல்ல அதை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக RHSல இருக்குல்ல அதை எழுதிக்கிறோம். 12 13. இதை குறுக்க பெருக்கிறோம். 3 12 36. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும். இதை குறுக்க பெருக்கணும்னா 2 13 26. 36ல் 26 போயிடுச்சுன்னா மிச்சம் 10. அடுத்தது டெல்டா பி. டெல்டா பி அப்படிங்கிறது என்னன்னா, இதில் 3 2ங்கிறது ஏ, அது அப்படியே இருக்கட்டும். 2 3ங்கிறது பி தானே, பியோட கெழு தானே இது 2 3. அதனால் இதை எடுத்துட்டு RHSல இருக்கிற 12 13 எடுத்துக்கிறோம். குறுக்க பெருக்குனா 3 13 39. இப்படி பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும். 2 12 24. கழிச்சா என்ன வரும், 9ல் 4 போயிடுச்சுன்னா 5, 3ல் 2 போயிடுச்சுன்னா 1. நமக்கு தேவை முதல்ல ஏ மதிப்பு வேணும். ஏ மதிப்பு வேணும்னா டெல்டா ஏ பை டெல்டா. டெல்டா ஏ எவ்வளவு, 10. டெல்டா மதிப்பு எவ்வளவு, 5. 10/5ங்கிறது 2. ஏன்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம், 1/x தானே ஏன்னு எடுத்துருக்கோம். அதனால் ஏயோட மதிப்பு 2ன்னா 1/xோட மதிப்பும் 2 தான். நமக்கு தேவை எக்ஸோட மதிப்பு தான் வேணும். 1/xை தலைகளை மாற்றினா எக்ஸு, 2 தலைகளை மாற்றினா 1/2. எக்ஸோட மதிப்பு 1/2. அடுத்தது b = டெல்டா b பை டெல்டா. டெல்டா b எவ்வளவு, 15. டெல்டா எவ்வளவு, 5. 15/5, 1 5 5, 3 5 15. இதுலேருந்து பின்னு நம்ம எதை எடுத்துருக்குறோம், ஒய்யை தானே எடுத்துருக்குறோம். அதோட மதிப்பு என்ன வந்திருக்கு, 3. அவ்வளோதான். எக்ஸோட மதிப்பு 1/2, ஒய்யோட மதிப்பு 3. அடுத்தது சப்டிவிஷன் 3. 3 சமன்பாடு கொடுத்துருக்காங்க. முதல்ல என்ன செய்ய போகிறோம், டெல்டா எழுத போகிறோம். டெல்டா = நம்பரை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் LHSல இருக்கிற கெழு மட்டும் 3 3 -1, 2 -1 2, கடைசியாக 4 3 2. இது டெல்டா. இதோட மதிப்பு கண்டுபிடிப்போம். 3 எடுத்துக்கிட்டோம்னா 3 இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு வரும். குறுக்க பெருக்குனா -2, இப்படி பெருக்குனா மைனஸ் வரும். 3 2 -6, -2 -6. ரெண்டாவது உறுப்பு எடுக்கும்போது குறியை மாற்றி எடுத்துக்கணும். 3 எடுத்துக்கிறப்போ குறியை மாற்றி -3ன்னு எழுதிக்கிறோம். அது இருக்கிற நிரல், அது இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா 2 2 4, 4 2 8. இந்த பக்கம் பெருக்கிறப்போ மைனஸ் வருங்கிறதுனால -8. 4 -8. கடைசியாக -1. அது இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு வரும். குறுக்க பெருக்குனா 3 2 6 + 4, 6 + 4.
3 -2 -6 -8 -3 -8ல் 4 போயிடுச்சுன்னா -4 -1 6 4 10 3 8 24 மைனஸ் இருக்கிறதுனால -24 மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 3 12 மைனஸ் 1 10 10 -24 12ல் -10 போயிட்டுனா மிச்சம் +2 இருக்கும். -24ல் 2 போயிடுச்சுன்னா மீதி -22. இது டெல்டாவோட மதிப்பு. அடுத்தது டெல்டா எக்ஸ். டெல்டா எக்ஸுங்கிறது என்னன்னா எக்ஸோட கெழு தான் இதெல்லாம். 3 2xல் 2 4xல் 4. இது எக்ஸோட கெழு, ஒய்யோட கெழு, இசட்டோட கெழு. இது எக்ஸோட கெழு, எக்ஸ் உறுப்பு இதை எடுத்துட்டு இதுக்கு பதிலாக 11 9 25 அப்படின்னு ஆர்ஹெச்எஸில் இருக்குல்ல அதை எழுதிக்கிறோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல 11 9 25. மீதி இருக்கிற ஒய் உறுப்பு இசட் உறுப்பு அப்படியே இருக்கும். 3 -1 3 -1 2 2 அப்படியே தான் இருக்கும். இதை நம்ம முன்னாடி மாதிரியே விரிவு பண்ணுறோம். 11 எடுத்துக்கிட்டோம்னா 11 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு இருக்கும். குறுக்க பெருக்கணும்னா -2 -2 6 -2 -6. அடுத்தது ரெண்டாவது உறுப்பு எடுத்துக்கிறப்ப குறியை மாற்றி எடுத்துக்கணும். +3 வந்து -3ன்னு வரும். அது இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா 9 2 18 25 2 50 52 18. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வருங்கிறதுனால 25 2 -50ன்னு எழுதணும். கடைசியாக -1 எடுத்துக்கிட்டோம்னா -1 இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு வரும். குறுக்க பெருக்கணும்னா 39 27. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வருங்கிறதுனால +25 வரும். 27 + 25 27 + 25. இதை சுருக்கணும்னா 11 -2 -6 -8 -3 -50ல் 18 போயிடுச்சுன்னா மிச்சம் -32 வரும். -1 27 25 கூட்டினோம்னா 52. 11 × 8 மைனஸ் இருக்கிறதுனால -88. மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 3 2 6 3 9 96. -1 × 52 52. 96லேருந்து 88 கழிச்சா மீதி 8 வரும். +8 -52. 52ல் 8 போயிடுச்சுன்னா மீதி 44 வரும். 44 அப்படிங்கிறது பெரிய எண் மைனஸில் இருக்கிறதுனால -44ன்னு வரும். டெல்டா எக்ஸோட மதிப்பு நல்லா கவனமாக பார்த்துக்குங்க. எப்போ டெல்டாவோட மதிப்பு -22 வருதோ அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸு ஒய் இசட்டு எல்லாம் அந்த 22ஓட மடங்காக வரும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். டெல்டா எக்ஸ் முடிஞ்சுதா? அடுத்தது டெல்டா ஒய். டெல்டா ஒய்ங்கிறப்ப எக்ஸு ஒய்இ இசட்டு அப்படிங்கிறதுல இந்த ஒய் அப்படிங்கிற இடத்துல ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதிக்கிறோம். ஆர்ஹெச்எஸில் என்ன இருந்தது? 11 இருந்தது, 9 இருந்தது, 25 இருந்தது ஆர்ஹெச்எஸில். இந்த உறுப்பு இந்த உறுப்பு அதாவது நிரல் 1 நிரல் 3 அப்படியே எழுதிடுறோம். 3 2 4ன்னு இருந்தது அப்படியே எழுதிக்கிறோம். இது -1 2 2ன்னு இருந்தது அதையும் அப்படியே எழுதிக்கிட்டு அப்படியே விரிவு பண்ணுறோம். விரிவு பண்ணும்போது முதல்ல 3 எடுத்தோம்னா 3 இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு குறுக்க பெருக்குனா 2 9 18. இப்படி பெருக்குனா மைனஸ் வரும். அதனால் -50. 18 -50. அடுத்தது ரெண்டாவதாக 11 வெளியில் எடுக்கும்போது -11. அது இருக்கிற நிரல் அது இருக்கிற நிறை. இந்த 2 உறுப்பு இந்த 2 உறுப்பு 2 2 4 4 2 8. இப்படி பெருக்கிறப்போ மைனஸ் வருங்கிறதுனால -8. 4 -8 4 -8. கடைசியாக இருக்கிற -1 எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு குறுக்க பெருக்குனா 25 2 50 4 9 36 வரும். இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும். அதனால் -36. 3 50ல் 18 போயிடுச்சுன்னா மிச்சம் -32. -11
-8ல் 4 போயிடுச்சுன்னா மீதி -4. 50ல் 36 போயிடுச்சுன்னா மிச்சம் 14. கழிச்சிக்கணும். 3 32 எவ்வளோன்னா 96 -96. மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு 11 4 44. ஒரு 14 14 -14. இந்த 14 96 ரெண்டுத்தையும் சேர்த்தா எவ்வளோ வரும்? -110ன்னு வரும். ப்ளஸ் 44. 110ல் 44 கழிச்சோம்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, மறுபடியும் 10ல் 4 போயிடுச்சுன்னா 6, 66. அதாவது மைனஸ் பெரிய நம்பராக இருக்கிறதுனால -66. இது எதோட மதிப்புனா டெல்டா ஒய்யோட மதிப்பு. டெல்டா ஒய் மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. கடைசியாக டெல்டா இசட். டெல்டா இசட் ஈக்குவல் டு இதில் என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் உறுப்பு அப்படியே இருக்கும். 3 2 4 அப்படியே இருக்கும். ஒய் உறுப்பும் அப்படியே இருக்கும். ஆனால் இசட் உறுப்பு இடத்துல ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிற 11 9 25 இதை எழுதிடுறோம். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத இசட்டுங்கிற இடத்துல எழுதிடுறோம். இதை விரிவு பண்ணும் பொழுது 3 எடுத்துக்கிட்டோம்னா அந்த நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு வரும். குறுக்க பெருக்கும்போது -25. இந்த பக்கம் பெருக்கிறப்போ ஒரு மைனஸ் வரும். 39 27 -27. அடுத்தது குறிய மாற்றி 2வது நம்பர் எடுத்துக்கிறோம். அது இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 2 நம்பர் இந்த 2 நம்பர் குறுக்க பெருக்கும்போது 25 2 50. இந்த பக்கம் பெருக்கும்போது ஒரு மைனஸ் வரும். 4 9 36. கடைசியாக 11 எடுத்துக்கிட்டோம்னா அது இருக்கிற நிரல் நிறை போயிடுச்சுன்னா இந்த 4 உறுப்பு குறுக்க பெருக்குனா 6, இப்படி பெருக்குனா ஒரு மைனஸ் வரும். அதனால் +4. 6 + 4 3. -25 -27 கூட்டினோம்னா -52 -3. 50ல் 36 போயிடுச்சுன்னா +14 +11 6 4 10. 3ஆல் இதை பெருக்கணும்னா 3 2 6 3 5 15 -156 மைனஸ் 3 12 மிச்சம் 1 3 3 3 1 4 42 -42. 11 × 10 110. இப்போ இதை சுருக்கணும்னா நல்லா கவனிச்சிங்க. 156ல் 110 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்னா -46 இருக்கும். -42 ஏற்கனவே இருக்குது. இதை ரெண்டுத்தையும் கூட்டிட்டோம்னா -88 அப்படிங்கிறது எதோட மதிப்புனா டெல்டா இசட்டோட மதிப்பு. இப்போ டெல்டா எக்ஸ் டெல்டா ஒய் டெல்டா இசட் கண்டுபிடிச்சாச்சு. இதை எடுத்து எழுதிப்போம். முதல்ல எக்ஸ் மதிப்பு வேணும் அப்படின்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. டெல்டா எக்ஸ் எவ்வளவு? -44. டெல்டாவோட மதிப்பு -22. மைனஸும் மைனஸும் போயிடும். ஒரு 22 22 2 22 44. அடுத்தது ஒய் வேணும் அப்படின்னா டெல்டா ஒய் பை டெல்டா. டெல்டா ஒய்யோட மதிப்பு என்னன்னா -66. டெல்டாவோட மதிப்பு -22. மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். ஒரு 22 22 3 22 66. ஒய் ஈக்குவல் டு 3. கடைசியாக இசட் வேணும்னா டெல்டா இசட் பை டெல்டா. டெல்டா இசட்டோட மதிப்பு என்னன்னா -88. டெல்டாவோட மதிப்பு என்னன்னா -22. மைனஸும் மைனஸும் போயிடும். ஒரு 22 22 4 22 88. 2 3 4. எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3, இசட்டோட மதிப்பு 4. அவ்வளோதான்.